கோவில் காவலாளி அஜித்குமாரை தாக்கிய இடத்திற்கு அருகே உள்ள கோசாலையில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைக்கிறார். சிதம்பரம், விவரங்கள். அந்த மடப்புறம் கோவில் காவலர் அஜித்தின் கொலை வழக்கு சிபிஐ இன்று காலை முதல் ஒவ்வொரு பகுதியாக சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பிரவீன்குமார் உட்பட அவர்களை அழைத்துக் கொண்டு, அதே போல் தனிப்படை காவலர் ராமச்சந்திரனையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் ஜூன் 27, 28 நடந்தவைகள் அனைத்தையும் கேட்டு வருகின்றனர். எந்தெந்த பகுதிகளெல்லாம் வாகனம் நின்றது, எந்தெந்த பகுதிகளெல்லாம் கூட்டி சென்றுள்ளனர், அந்த பகுதிகளில் ஆய்வு செய்தனர். குறிப்பாக தட்டாங்குளம் பகுதியில் போய் ஒரு இடத்தில் அவரை அஜித்தை அடித்த இடத்தையும் காண்பித்துள்ளனர். அங்கு மண் பரிசோதனை மண்ணையும் எடுத்துள்ளனர் பரிசோதனைக்காக. அதாவது பிளட் சாம்பிள் ஏதாவது இருக்கிறதா என்று மண் பரிசோதனையும் எடுத்துள்ளனர். அதே போல் இப்ப தற்போது புளியந்தோப்பு பகுதியில் கூட்டி சென்று அந்த மரத்தின் அருகே அவரை எப்படியெல்லாம் டார்ச்சர் செய்தனர் என்று நவீன்குமார் செய்து காட்டினார். அவரை கையால் கட்டி போட்டு அடித்த இடங்கள் எல்லாத்தையுமே வரிசையாக காண்பித்து வருகிறார். அதே போல் மடப்புறம் எதிரே உள்ள ஆர்ச்சி பகுதியில் எந்த பகுதியிலிருந்து ஏற்றினார் அந்த கடை பகுதி அனைத்தையும் ஆய்வு செய்கின்றனர். அங்குள்ள சிசிடிவிகளையும் சிபிஐ போலீசார் ஆய்வு செய்தனர். இந்த வழக்கில் முக்கியமாக பார்க்கப்பட்டது அந்த போலீசார் அடித்த வீடியோ வெளியான இடத்தை, அதாவது உதவி ஆணையர் பின்புறம் உள்ள கோசாலை பகுதியில், அந்த பகுதியில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்து வருகின்றனர். எந்தெந்த எப்படியெல்லாம் அவர் எங்கெங்க அடிக்கப்பட்டார், அதே போல் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடத்தையும், அதாவது அந்த கோசாலைக்கு பின்னால் உள்ள அந்த பாத்ரூமிலிருந்து வீடியோ எடுக்கப்பட்ட பகுதியையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். நன்றி சிதம்பரம், விவரங்களுக்கு.